வெல்கம் டு ஹால். நம்ம பார்த்தீங்கன்னா நெமிலியில் இருக்கிற ராயல் மெஜஸ்டிக் காம்பவுண்ட் லேஅவுட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நேராக பாருங்கள், சென்னை குடிநீர் வாரியம் புதுசாக அமைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து போவோம். இந்த வயல் தான் போகணும். பார்த்தா இதுதான் வந்து மகாபலிபுரம் பக்கம் வர ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா நேராக வந்து லெஃப்ட் எடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஜிவிஎஸ் ஹோம்ஸ்னு இங்கே போர்டு இருக்கும். இல்லைனா டவர் ஒன்று, பெரிய டவர் இருக்கும், ஒயர்லெஸ் டவர், ஒயர்லெஸ் தொலைத்தொடர்பு டவர். நீங்கள் கோவளம் சைடுலேருந்து ஈசிஆரில் வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரோட்டே போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு யூட்டர்ன் அடித்து வர மாதிரி இருக்கும். ஈசிஆர் ரோட்லேருந்து கட் பண்ணி உள்ளே இறங்கினா இறங்கி வந்து ஒரு 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கோவளம், அதாவது மீன்துறை சார் ஆய்வாளர் அலுவலகம், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் கோவளம் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த ரூட்டில் அப்படியே நேராக நம்ம போகணும். ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தா நெமிலியில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்டில் நேராக இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண லைட்டாக ஒரு கட்டிங் வரும். லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். லைட் ஒரு டேர்னிங் வந்து லைட்டாக நேராக போகணும். இந்த ரோடு தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து, அதாவது வந்து கோவளம் சைடில் வந்தால் முன்னே போய்ட்டு வச்சுட்டு லெஃப்ட் எடுக்கணும். மகாபலி சைடில் வந்தால் லெஃப்ட் எடுத்து உள்ளே வரச்சு. இந்த ரோட்டில் நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தா நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிவிஎஸ் கிச்சன் ரெசார்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் ஆர்பிவிலாம் இருக்கும். இது உள்ளதாக தான் வந்து மெஜஸ்டிக், ராயல் மெஜஸ்டிக் லேஅவுட். வாங்க இப்போ லேஅவுட்டுக்குள்ளே போகலாம். இந்த உள்ளே கட் பண்ணி வந்தோம்னா வந்தோடனே ஃபஸ்ட்டு ரைட்டு போது பாருங்க, ஒத்தையடி பார்த்தோம்னா அது வந்து சிங்கிள் சின்ன இது மாதிரி போகும். உள்ளே வந்து வயல் மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரோடு தான் நம்ம போகணும். இதை போயிட்டு அது ஒரு ரெட் கலர் காம்பவுண்ட் தட்டு பாருங்க, அந்த ரெட் கலர் காம்பவுண்டு முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு கட் பண்ணணும். வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம இந்த காம்பவுண்டு ஓரமே லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தோம்னா நம்ம பிளாட் இது இருக்கு பாருங்க, ராயல் மெஜஸ்டிக் காம்பவுண்ட், பிளாட் நம்பர் A45. இந்த பிளாட் தாங்க இது இருக்கு பாருங்க. இந்த கல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு நேராக 1 2 மூணாவது கல்லில் போயிட்டு ஒரு திரும்ப சின்னன்னா சென்டரில் ஒரு கலர் இருக்கும். அப்புறம் திரும்ப அதோ ஒரு கலர் இருக்குது பாருங்கள். இந்த கல், அந்த கல், இந்த கல், இதன் மத்தியில் அமைஞ்சது தான் பிளாட் நம்பர் A45. இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சவுத் வந்து பார்த்தீங்கன்னா 60, ஈஸ்ட் வெஸ்ட்டு 40. என்னுடைய பேசிங் பார்க்கும்போது ஈஸ்ட் பேசிங்கில் 24 ஃபீட் ரோட்டில் வரும். என்னுடைய எஸ்ஆர்ஓன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் எஸ்ஆர்ஓவில் வரும். பிளாட் நம்பர் 47 ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்னு பார்க்கும்போது 2400 ஸ்கொயர் ஃபீட் வரும். இப்போ வந்து ராயல் மெஜஸ்டிக் காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே வந்த ஓடி இது 50 ஃபீட் ரோடு. நேராக வந்தீங்கன்னா கிளியர், அப்படியே நேராக வந்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு பாப்பர். இது வந்து பிளாட் நம்பர் 7க்கு போகிற ரோடு. இதில் பார்த்தா இது பக்கத்தில் வந்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும். கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போவோம். இந்த ரோட்டில் தான் போகணும். இதான் நம்ம வந்து 50 ஃபீட் ரோடு இல்லையா, 50 ஃபீட் ரோடு லெஃப்ட் எடுத்து வந்த ரோடு. பாருங்க, பிளாட் நம்பர் 7. அப்புறம் சப்போஸ் இப்போ அந்த கல்லில் இருந்து அப்படி நேராக அந்த சைடு போகிறேன். அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் 7 கல், அப்புறம் அந்த இடத்துல பார்த்த கல், அப்புறம் அதோ ஒரு பிளாட் நம்பர் 7 இருக்கும். இந்த கல், இதுக்கு நேரில் ஒரு கல் முன்னாடி இருக்குது. இதுக்கு மத்தியில் அமைஞ்சது தான் ராயல் மெஜஸ்டிக் பிளாட் நம்பர் 7. என்னுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் 60, ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்தா 80 ஃபீட். ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்க்கும்போது 4800 ஸ்கொயர் ஃபீட். என்னுடைய பேசிங் வந்து பார்த்தா ஈஸ்ட் பேசிங்கில் வரும். இதோடைய ரோடு பார்த்தீங்கன்னா வந்து 24 ஃபீட் ரோடு வரும். இதோடைய எஸ்ஆர்ஓ திருப்பூர் எஸ்ஆர்ஓட வருது. குடியிருப்பு பகுதி மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தா ரிசார்ட், கெஸ்ட் ஹவுஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிளாட்டுக்கு வர வகையில் பார்த்தோன்னா நிறைய வந்து ரெசார்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூ டு ஹால்.